புரிதல் தன்மை இருந்துச்சுன்னா ஒரு 5 செகண்டில் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். 5 செகண்ட் ரூல். அந்த ரூல் தெரிஞ்சிக்க முன்னாடி 5 ரூல் தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய 5 செகண்ட் ரூல். அந்த ரூலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஒரு நாளில் 2 நாளில் ஒரு 5 டேஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 செகண்ட் ரூல் வந்து நீ வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது 1 நாள் 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ். இந்த 5 செகண்ட் ரூலை வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நீங்கள் நினச்ச வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிடலாம். இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்கு, அது அந்த கடனை கட்டுறது எப்படி, அந்த பிரச்சனையிலே இருக்கிறது. மனசுனா அப்படி தான் இருக்கும். முருகா, மனசுனா அப்படி தான் இருக்கும். வேதனையில் தான் இருக்கும், வருத்தத்தில் தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கடனை அடைச்சி தானே ஆகணும். கடனை அடைச்சி தானே ஆகணும். அதுக்கு வேறு மாதிரி யோசித்து பாருங்கள். முருகா, நீ கவலைப்படாத. நீ கஷ்டப்படும் போது உதவின்னு தான் நீ இதை செஞ்ச. இப்போ வந்து அதுக்கு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நினைக்க உன்னோட செயல்பாடு நடக்காது. இது ஒரு ஸ்மாலஸ்ட் 5 செகண்ட் ரூல் தான். இதை அதிகபட்சமாக நான் சொல்கிறேன். இதை செயல்படுத்துங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு, அந்த நேரத்தில் எந்திரிச்சா நல்லது. ஆனால் எந்திரிக்க முடியலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நம்மளுக்கு சுற்றுப்புறல் சூழல் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். நம்ம உடம்பு ஒத்துழைக்கலைனாலும் 4 மணிக்கு எந்திரிக்க முடியலனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில், அமைதியான டைமில் வந்து நீங்கள் இதை வந்து நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். அந்த டைமில் தான் நம்ம மனசும் அதுக்கேற்ற மாதிரி இதை செயல்படுத்துங்க. பிரம்ம முகூர்த்தம் நல்ல நேரம். அது முடியாதவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அமைதியாக உட்காருங்க. ஒரு 20 நிமிஷம் உங்கள் மூச்சு சுவாச காற்றை வந்து மேலேயும் கீழேயும் இது பண்ணிவிட்டு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா கவனமாக நம்ம மூச்சை விடுறதும் நம்ம மூச்சு இழுக்கிறதையும் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்குங்க. வேறு எந்த சிந்தனையும் நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. சிந்தனை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவாய்ட். ஒரு 2 நாள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருந்தால் அதை ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். எதுவுமே நடக்கலையா, நீங்கள் அந்த மூச்சு காற்றை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சுவாசம் வந்து மூச்சை விட்டு. இதுக்காக இந்த மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து கொஞ்சம் வந்து கேப் ஆகும். ஆனால் அடிக்கடி வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த பயிற்சி செய்ய அடுத்தது வந்து அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, உறுதிமொழின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அது பாசிட்டிவாக கேட்கணும். அது வந்து என்ன பிரச்சனையை பற்றி அங்கே நினைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன தேவை அதை மட்டும்தான் நீங்கள் வந்து இறைவன் அருளால் நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த இறைத்தன்மையும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஃபஸ்ட்டு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். 2வது நம்ம உடல் இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். இந்த உடலை இறைத்தன்மை பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கு. என்னோட ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? உடலுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது வந்து உறவுமுறைனா நம்மளை படைத்தவங்களுக்கு சொல்லுங்கள். தாய் தந்தையருக்கு அவங்க வந்து நல்லபடியாக நம்ம கூட வந்து நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உறவுமுறைகளில் நல்லா நம்மளுக்கு நல்லது செஞ்சிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க தாய் தந்தையர்கள் நன்றாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் மற்ற நம்ம உறவினர்கள், கணவன் மனைவி பிள்ளைங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிங்க. சூழ்நிலை சரியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. கணவன் மேலே கோபமாக இருக்கலாம், ஒய்ஃப் மேலே கோபமாக இருக்கலாம், மாமியார் மாமனார் மேலே கோபமாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை இருக்கலாம், பசங்கிட்ட சண்டையாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு என் மனைவி என் கணவர் என்கிட்ட வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் நினச்சதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. ஆனால் வீட்டில் வந்து சண்டை, ஆனால் அது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா சண்டையை வந்து இதில் வந்து சேர்க்கக்கூடாது.
மாமனார் மாமியார் மேலே சண்டை, பிள்ளைங்க மேலே சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நினைக்காம நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதுமாரி என்னோடய மாமியார் மாமனாரும் என்னோடய பிள்ளைங்க என்கிட்ட சந்தோஷமாக இருக்காங்க, இறைவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு, பிரபஞ்சம் இந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வருதுன்னா அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இறையருளால் என்னோடய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, நான் சந்தோஷப்படுற மாதிரி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் எனக்கு எல்லாமே நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது, இறையருளால் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்துக்கும் வந்து நன்றின்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு விளையாட்டாக கூட இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்க பசங்க பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாமல் இறை அருளால் எனக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை நல்ல மனைவி கிடைக்க எனக்கு வந்து இறை அருளால் அந்த பிரபஞ்சம் எனக்கு அமைச்சு கொடுக்குது, அது நல்லபடியாக நடந்துட்டுருக்கு, நான் சந்தோஷம், இறைவன் எனக்கு நல்லதே கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை, இது வருமா வராதா அப்படின்னு இருக்கிற ஏதாவது பிரச்சனை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த சொத்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் நான் நினச்ச மாதிரி எனக்கு அந்த சொத்தை கிடைக்கிற மாதிரி செயல்பட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாசிட்டிவாக கேளுங்க. எதையுமே வந்து நீங்கள் நெகட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவாக கேட்காதீங்க, எல்லாமே பாசிட்டிவாக எனக்கு இது வந்து பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி கேளுங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து தொடர்ந்து நீங்கள் விரும்பினதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, மாற்றங்கள் கண்டிப்பாக வருங்க. இந்த லாஜிக் தெரியாமல் தாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை வந்து தொடர்ந்து காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்துலையும் அதேமாரி நைட்டு தூங்கும்போதும் இதை வந்து செய்யணும். நம்ம நைட்டு தூங்கும்போது என்ன யோசிக்கிறோன்னா, அப்பாவே தான் யோசிப்போம். தூங்கும்போது ஐயோ நாளைக்கு காலையில் கடனை கட்டணும், நாளைக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு நம்ம வந்து மனசு கஷ்டப்படணும். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம தாங்க நம்ம மனசை வந்து தப்பாகவே நினச்சிட்ருக்கோம். இந்தமாதிரி கார் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, கஷ்டப்பட்டுட்ருக்கோம், கடன் கட்டணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறனால இதே தான் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இதுவாகிட்டு இருக்கணும்னா, அதனாலே தான் அப்படியே நம்ம எதுவுமே நம்ம அதிலேருந்து வெளிவராமல் இருக்கும். அதனால் நைட்டில் படுக்கும்போதும் அதை காலையில் பண்ண மாதிரியே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மூச்சு காற்றை வந்து ப்ரீத் பண்ணணும். அதாவது நம்ம மூச்சு காற்றை இது பண்ணும்போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் கூலாகும். நைட்டில் படுக்கும்போதும் அதை காலையில் பண்ண மாதிரியே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மூச்சு காற்றை வந்து ப்ரீத் பண்ணணும். அதாவது நம்ம மூச்சு காற்றை இது பண்ணும்போது நம்ம மனசு வந்து கொஞ்சம் கூலாகும்.